வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலி வீடியோ எடுக்கணும்னு ஒரு தாட்டே இல்ல. இப்படி நான் ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். Instagramல இப்போ ஒரு அடிக்டாவே ஆயாச்சு. என் டியூட்டி முடிச்சு வந்த உடனே நமக்கு இந்த விரல் வந்து இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ ரீல்ஸ் ஒரு பைத்தியமாவே இப்ப ஆயிட்டேன் காய்ஸ். நான் என்ன செய்ய அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவ பார்த்தேன். டென்ஷன் ஆயிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவே போடுறேன். என்ன வீடியோ அப்டின்னா, ஒரு ஹஸ்பண்டும், ஒய்ஃபும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, லேப்டாப்ல வேல பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு, ஜஸ்ட் டியூட்டி முடிஞ்சு வந்த உடனே ஆக்சுவலி லேட்டா தான் வந்திருக்காங்க. வழக்கத்தோடு இன்னைக்கு லேட். ஒரு 1 ஹவர் லேட்டா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டா வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து டைமையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, "ஏன் லேட்டு? எதனால? ஆ ஏன் எப்பவுமே நீ 8:30க்கு நான் வந்துருவியா? இன்னைக்கு ஏன் 9:30 வர?" அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அத பார்த்த உடனே எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் காய்ஸ் வேலை விஷயம், ஒரு வேளை லேட் ஆயிட்டோம், எக்ஸ்ட்ரா ஒர்க் குடுத்துருக்கலாம். ஏன் நீங்க லேட்டா வந்தா பொம்பள பிள்ளைங்கள வந்து தப்பான கண்ணோட்டத்துல ஏன் பார்க்குறீங்க காய்ஸ்? எனக்கும் புரியல. இது எல்லா வீட்லயும் நடக்குது. எங்க வீட்லயும் நடந்துச்சு. எனக்கும் இதே மாரி ஒரு சம்பவம். எனக்கு எப்பவுமே நான் வந்து 5:00 டியூட்டி முடிஞ்சுட்டேன். 6:30ன்னா வீட்டுக்கு போயிருவேன். அன்னைக்கு பார்த்து நான் வந்து பஸ் வர்றது கூட்டமாச்சு. கூட்டமா இருந்தாலே நான் எந்த பஸ்லயுமே ஏற மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா தான் எனக்கு வந்து பஸ்ல ஏற முடியும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, பஸ்ஸ வந்து கூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா, நெறைய கன்னியாகுமரி பஸ்ல எப்ப பார்த்தாலும் அடிச்சு பிடிச்சு தொங்கிட்டே போவானுவ. எல்லா பொம்பளைங்களும் சரி தான் தொங்குவாங்க, ஆம்பளைங்களும் சரி தான் தொங்கிட்டே இருப்பாங்க. அப்ப எப்படி காய்ஸ் நம்ம வந்து ஏற முடியும்? உள்ளேயும் போக முடியாது. எனக்கு வந்து சுசந்தத்துல இறங்கிட்டாலும் அடுத்து ஆட்டோ பிடிச்சா வீட்டுக்கு போலாம். இல்லாட்டா வீட்ல ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலாம். எனக்கு அப்படிலாம் ஆப்ஷன் உண்டு. கன்னியாகுமரினா எனக்கு சுசந்தரம் வரைக்கும் எனக்கு வந்து இறங்க முடியும். டியூட்டி முடிச்சு. அந்த டைம் சொல்றேன். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்ல உள்ள கதைய தான் சொல்றேன். அப்ப வந்து எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அ க நல்ல பயங்கரமான பஸ் வந்து எப்ப எல்லா பஸ்ஸும் இப்படி நெறஞ்சு நெறஞ்சு இருக்கு. நான் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா என்ன பண்ணேன், சுசந்தரம் வரைக்கும் ஒரு பஸ் வந்துச்சு. அதுல ஏறி வீட்டுக்கு ஆட்டோ புடிச்சோம். நான் போயாச்சு. வீட்டுக்கு போனது எப்பவுமே நான் 6:30க்கு தான் வீட்டுக்கு போயிருவேன். அன்னைக்கு நான் 7:30 போயிட்டேன். வீட்ல இவரு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, டிவி பார்த்துட்டு இருந்தவரு இப்படி பார்க்குறாரு. எப்படி இருக்கும்? செருப்ப கழட்டி போட்டுட்டு நான் வந்து அவரையும் பார்க்கேன், என் செருப்பையும் பார்க்கும்போது எனக்கு வந்த கோவத்துக்கு அததான் இந்த வீடியோல நான் பார்த்தேன். எனக்கே இவ்ளோ கோவம் வருதுன்னா, அந்த பொம்பள புள்ள பாவம். அதுவும் ஜவுளி கடையில வேலை பார்க்குது. அந்த பொம்பள வேலைய முடிச்சதுல ஒரு கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டாங்க. கடை மூடுற டைம்ல 2, 3 கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த சாரி பிசினஸ் பண்றவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? ஜவுளி கடையில வேலை பார்க்குறவங்கலாம் பாவங்க. அந்த கடையிலலாம் வேலை பார்க்கறவங்கலாம் சொல்லுவாங்க, கஸ்டமர் வந்தா அத முடிச்சுட்டு தான் நீ போணும்னு சொல்லுவாங்க ஓனர்லாம். அப்படி அந்த இடத்துல வந்து ஒரு 2, 3 கஸ்டமர்ஸ வந்து முடிச்சுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது லேட் ஆயிட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணு என்ன பண்ணணும்? ஒரு பொம்பளைய வேலைக்கு விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஹஸ்பண்டா இருந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்துருக்கணும். ஒய்ஃப வேலைக்கும் விடுவீங்க, சந்தேகமும் படுவீங்க. அவங்க லேட்டா வந்துட்டா, "ஏன் வந்த? ஏன் லேட்டா வந்துட்ட?" உனக்கு புஸ் கிஸ்ன்னுலாம் கேட்கறீங்கல்ல, அத நிப்பாட்டுங்க. ட்ரஸ்ட் இல்லன்னா ஏன் கல்யாணம் பண்றீங்க? அதான் என்னோட கொஸ்டின்ஸ். ட்ரஸ்ட் இல்லையா? கல்யாணமே எவனும் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் வந்த கோவம் அதுதான். எதுக்கு அப்படி சந்தேகமா நீங்க பார்க்குறீங்க? அப்படி பார்க்கணும்னு அவசியமா? "ஏன் அம்மா லேட் ஆச்சு அம்மா, நீ கூப்பிட்டுருக்க கூடாதா?" இப்படி சொல்ற அன்பு எங்க இருக்குங்க? நீங்க டைம் கிளாக்க இப்படி பார்க்கறது எங்க இருக்கு? இதெல்லாம் உண்மையிலே கஷ்டமான ஒரு எல்லா பெண்களும் கல்யாண வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் எனக்கு ஒரு ஆவேசம் வந்ததுனால தான் நான் இது கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே சொல்லணும்னு நினைச்சேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரா இருந்தாலும் சந்தேகப்படுறத நிப்பாட்டுங்க. சந்தேகம் இங்க பேய் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, அவங்க லைஃபே போயிருங்க. இப்படி இந்த டைம் பார்க்குறதெல்லாம் விடுங்க. ஒர்க் லோடு ஜாஸ்தியா தான் இருக்கும். கேளுங்க. ஏம்மா லேட் ஆயிட்டு? அப்ப அவங்க சொல்லுவாங்க. ஐயோ! ஒரு பாசத்துல கேட்குறாங்க. நம்ம சொல்லலாம். அதுக்குன்னு டைமு லேட்டு லேட் ஆயிட்டா எல்லா பிள்ளைங்களும் தப்பானவங்க தான் நீங்க கண்ணோட்டத்துல பார்ப்பீங்களா? எல்லாரும் தப்பானவங்களா? அது என்ன காய்ஸ்? எனக்கு அது இஷ்டப்படவே இல்ல. எனக்கு வந்த டென்ஷன்ல தான் நான் இது சொல்லணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா ஒரு புரிதல் வேணும். சந்தேக பேய் உள்ள வந்துருச்சு. அந்த பேய நீங்க விரிச்சு ஆட்டிட்டு தான் போணும். அதுக்கப்புறம் அந்த பேய வந்து ஓட்டவே முடியாது. அவ்வளதான். அந்த ஒரு தடவ பேய் பிடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேய எடுக்க ரொம்ப கஷ்டம். அதனால அன்பானவர்களே, நீங்க கவனத்துக்குள்ள வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள புரிதல் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். பேய் பிடிக்காம பார்த்துக்கோங்க. கண்டிப்பா பிரேயர் வாழ்க்கை. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நல்ல ஒரு செயின் பிரேயர் மாரி பிரேயர் பண்ணுங்க.
உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக முன்னேற்றம் தான் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த டைம் பார்க்குறது, சந்தேகப்படுறது, யார் லேட்டாக வந்தால் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. வந்தாங்களா டயர்டாக இருக்க, ஏம்மா உட்காருமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் என்ன வேலை இருந்தால் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற புரிதல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆம்பளைங்க வாங்க, டைவர்ஸே வராதுங்க. எனக்கு இது கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.